பாக்குறீங்க? இல்ல, நேத்து ஃபுல்லா சோக பாட்டு பாடிட்டு இருந்த, இப்ப பார்த்தா மூஞ்சில 300 லைட் எரியுதே. அதான் என்ன விஷயம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, என்னன்னு தெரியல ஆண்டாள். இன்னைக்கு காலையில ஒரு கனவு வந்துச்சு. அப்ப இருந்தே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கனவு பாரதி? அம்மா, நானும் ஆண்டாளும் கோயிலுக்கு போறோம். நான் ஆதைய நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ஆண்டாளும் என்கிட்ட என்னென்னவோ சொல்லி பாக்குறா, ஆனா நான் அழுகையவே நிறுத்தல. அப்போ திடீர்னு பார்த்தா அழகர் ஆதைய கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. நான் ஒரு பக்கம் அவரை கட்டி பிடிச்சேன். அழகர் அவரை ஏண்டா இப்படி பண்ணுன்னு செம்ம திட்டினாரு. உடனே ஆதி என் கையை பிடிச்சு, இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பவுமே போக மாட்டேன்னு சொன்னாரு. காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்கல்லம்மா. எனக்கு ஆதி வந்துருவார்னு நம்பிக்கை இருக்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? எதுவுமே இல்லையா? கண்டிப்பா பலிக்கும். ஏய், என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நம்பிக்கையா ஏதாவது சொல்றியாடி? ஆனா அழகரை பாத்தியா, நான் சொன்ன உடனே நடக்கும்னு சொன்னாரு. அம்மா, தமிழ் காலையில சரியா சாப்பிடல. அவளுக்கு பிடிக்கும்னு ரம்யா கேரட் சாதம் பண்ணிருக்கா. நீங்க அதை மட்டும் அவளை சாப்பிட வைங்க. பத்மாமா என்ன வர சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் இரு, நானும் வரேன். ஏய், நான் இன்னும் சுத்தி பார்க்கவா போறேன், சமைக்க போறேன்டி. சமைச்சு தர போறியா? அன்னைக்கு பத்மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போய் சமைச்சு கொடுத்தேன்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு நான் சமைச்சது ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன வந்து சமைச்சு கொடுக்க சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டாள் இவ? கனவு கண்ட பலிக்குன்னு துள்ளி குதிச்சுட்டு போறா. ஆனா நீங்க 2 பேரும் ஆதிய பத்தி என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவ 24 மணி நேரமும் ஆதிய பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த மனுஷன் இவன் நினைப்பே வரக்கூடாதுன்னு ஆபரேஷன் பண்ணி ஞாபகத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஒருத்திக்கு இவ்ளோ சோதனை எல்லாம் வரக்கூடாது.